அந்த கல்விச்செருக்கில் நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான ஒன்று தான். காரணம், என்னுடைய அறிவே உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறோம். மெத்த படித்த எல்லோருக்குமே கல்விச்செருக்கு உண்டு. அதை ஜெயிக்கணும். அதை ஜெயிச்சா உய்வு பெறலாம், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மணிவாசன் சொல்றாரு இல்லையா, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் அப்படிங்கிறார். மகாகவி காளிதாசை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. வடமொழியில் மிகச்சிறந்த புலமை பெற்றவர் மகாகவி காளிதாஸ். அவர் ஒரு தடவை ஒரு கிராமத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறார். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறார். திடீர்னு தண்ணி தாகம் வந்துருச்சு. எங்கடா தண்ணி கிடைக்கும் அப்படின்னு அங்கே எங்கே அப்படியே பார்த்துக்கிட்டு போன போது ஒரு இடத்துல ஒரு அம்மா ஒரு கிணத்துலேருந்து தண்ணி சேர்த்திட்டு இருந்தாங்க. உடனே ஒரு பக்கத்தில் போய், அம்மா கொஞ்சம் தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா பார்த்துச்சு. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டியாக, ஐயா நீங்கள் யார் அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சு. உடனே அவர் பார்த்தார், மகாகவி காளிதாஸ் இல்லையா, நான் மகாகவிங்கிறது இந்த அம்மாட்ட ஏன் சொல்லணும்? இது ஒரு சாதாரண தண்ணி மொண்டுட்டு இருக்கிற கிராமத்து பெண்ணு. இந்த பெண்ணுக்கு போய் நான் மகாகவின்னு சொன்னதுக்குன்னு தெரியவா போகுது அப்படின்ட்டு, நான் ஒரு பயணிமா, இந்த பக்கமாக போகிறேன், நான் ஒரு பயணிமா அப்படின்னாங்களா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, உலகத்தில் 2 பேர் தான் பயணி. உலகத்தில் 2 பேர் தான் பயணி. ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். அவங்க தான் பயணிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னார். இவர் பார்த்தார், இதனால வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா என்னை விருந்தினன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த அம்மா பதில் சொல்லுது, இந்த உலகத்தில் 2 தான் விருந்தினர். ஒன்று செல்வம், இன்னொன்று இளமை. எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. இவர் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. நான் ஒரு பொறுமைசாலின்னு வச்சுக்குமா அப்படின்னார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, அதுவும் 2 பேர் தாங்க பொறுமைசாலி. ஒன்று பூமி, இன்னொன்று மரம். இது வெட்ட வெட்ட முளைச்சிக்கிட்டே இருக்கும், இது தோண்ட தோண்ட நம்மளை தாங்கிக்கிட்டே இருக்கும். எனவே இந்த 2 பேர் தான் உலகத்தில் மிகச்சிறந்த பொறுமைசாலி அப்படின்னா. உடனே அவருக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறுது. உடனே பார்த்தார், நான் ஒரு பிடிவாதக்காரன் வச்சுங்க அப்படின்னார். அப்படியா, சரிங்க. உலகத்தில் 2 பேர் தான் பிடிவாதக்காரங்க. ஒன்று முடி, இன்னொன்று நகம். வெட்ட வெட்ட வளரும், கடிச்சு துப்புனாலும் வளரும் இல்லைங்களா. ஆக இந்த 2 தாங்க பிடிவாதக்காரன் அப்படின்னார். உடனே இவருக்கு நொந்து போயிட்டார். ஒரு டம்ளர் தண்ணி கேடு தப்பா போச்சே அப்படின்ட்டு, சரிம்மா நான் ஒரு முட்டாள்னு வச்சுக்கோ அப்படின்னார். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, உலகத்தில் 2 முட்டாள் தான். ஒன்று நாட்டை ஆளத் தெரியாத அரசன், இன்னொன்று அவனுக்கு ஜால்ரா போடுற மந்திரி அப்படின்ட்டார். ஒரு நொந்து போய் காலில் போய் விழுந்தார். பொத்துன்னு விழுந்துட்டு தலையை தூக்கி பார்த்தா ஆளை காணோம். அம்மா சரஸ்வதி தோன்றி அவர் கையில் அந்த ஒரு குட தண்ணியை கொடுத்து, நான் தான்பா கல்விச்செருக்கு வேண்டாம், நீ கல்விச்செருக்கில் இருக்காத, மனிதன் மனிதனாக இருப்பாயாக அப்படின்னு அந்த சரஸ்வதி அங்கே அருள் செய்ததாக வரலாறு உண்டு. ஆக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு புலவனிடத்திலிருந்து எல்லாரிடத்திலுமே வரக்கூடிய ஒரு குற்றம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்விச்செருக்கு தான். எனவே அத்தகைய கல்விச்செருக்கு நீங்கும் போதுதான் நாம் உண்மையிலேயே சிவத்தை பற்ற முடியும்.